ஸ்பூஃபிங் என்ன ஸ்பூஃபிங் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இப்போ இந்த ரீட்டைல் ட்ரேடர் லாஸஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இட் கோஸ் டு சைடில் இருக்குது. இங்கெல்லாம் பையர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ இது எல்லாம் என்ன மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா, Hey guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செபியோட நியூ ரூல் ஆன் ஸ்பூஃபிங். என்ன ஸ்பூஃபிங் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ட்ரேட் பண்ணுறதுல நான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் என்னன்னா, மார்க்கெட்டில் ஒரு மேஜர் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, there are 3 types of players. ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், அண்ட் தென் we have ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். தேர்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ இந்த ரீட்டைல் ட்ரேடர் லாஸஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இட் கோஸ் டு தி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி, உங்களை லாஸ் பண்ண வைக்கணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா இங்கே பையர் அண்ட் செல்லர் தான். ஒருத்தர் லூசர், ஒருத்தர் வின்னர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வின்னர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த இன்ஸ்டிடியூஷன், லூசர் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ இவங்களை எப்படியெல்லாம் லாஸ் பண்ண வைக்கலான்ற வழியில் நிறைய இன்ஸ்டிடியூஷன் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பிளான் தான் ஸ்பூஃபிங். எப்படின்னா, இந்த மார்க்கெட் டெப்த்து பார்த்து ட்ரேட் பண்ணோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, சார் இந்த மார்க்கெட் டெப்த்து பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருக்குமே மார்க்கெட் டெப்த்து பார்த்து ட்ரேட் பண்ணணும்னா எல்லாருக்குமே இது ஒரு பதிலாக இருக்கணும். மார்க்கெட் டெப்த்தை பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது, இதுதான் ஃபேக்ட். நவ் மார்க்கெட் டெப்த் இஸ் நாட் ரியாலிட்டி. அதை தான் இப்போ செபி ரூலாக கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, மார்க்கெட் டெப்த்தில் பை சைடில் நிறைய இருந்துச்சுன்னா அப்போ பையிங் மார்க்கெட்டு, செல்லர் சைடில் அதிகமாக குவான்டிட்டி இருக்குது அப்போ மார்க்கெட் செல்லு. இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம பை பண்ணிடலாம், செல் பண்ணிடலாம், மார்க்கெட் டெப்த்தை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலான்னு. ஆனால் கடைசியில் லாஸ் பண்ணிட்டு வரும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டெப்த்துன்றது வந்து இட் ஷோஸ் வாட் ஆர் தி ட்ரேட்ஸ் பெண்டிங். எல்லாமே சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க. எதுக்கு? வித்தா வாங்குறதுக்கு, இல்லை வாங்குறத விற்கிறதுக்கு. ஸோ இவங்க எல்லாமே பெண்டிங் ஆர்டர்ஸ் அங்கே சைடில் இருக்குது. இங்கெல்லாம் பையர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ இது எல்லாம் என்ன மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் டு ஹண்ட் தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் நிஃப்டி வந்து 14,500 இருக்குது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக 700 வராதுன்னு தெரியும். அப்போ அந்த 700 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்க் லாட்டை வந்து செல் பண்ணுற மாதிரி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு பெண்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 700 செல் பண்ணுற ஐடியா கிடையாது அவங்களுக்கு. ஜஸ்ட் பெண்டிங் ஆர்டர் போட்டு வைப்பாங்க. 1000 லாட், 5000 லாட், 10,000 லாட்டுன்னு போடும்போது இதை டெப்த்து பார்த்த உடனே என்ன, 10,000 குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு நினச்சி நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறாங்க. செல் பண்ண உடனே மார்க்கெட் ஏறும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்டிங் ஆர்டர் மேலே போய் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இவர் லாஸில் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் செபி இஸ் காலிங் அஸ் ஸ்பூஃபிங். என்னன்னா, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் பெண்டிங் ஆர்டர் மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இதை செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க ஸ்பூஃபிங் பண்ணுறதுனால we are going to monitor. இந்த மாதம் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து அந்த 20 ட்ரேடிங் செஷன்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம். அதில் மானிட்டர் பண்ணிவிட்டு யார் ரெகுலராக இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸ் போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லைன்றதை மானிட்டர் பண்ண போகிறோம். மானிட்டர் பண்ணிவிட்டு 99 ட்ரேட்ஸுக்கு மேலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ட்ரேடுக்கும் இவங்க பார்த்துட்டு 15 மினிட்ஸ் அவங்களோட ட்ரேடிங் செஷனை கட் பண்ண போகிறாங்க. அப்போ எத்தனை வாட்டி பண்ணுறாங்களோ அத்தனை வாட்டிக்கு 15 மினிட்ஸ் கட் ஆகிட்டே போகும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலான்னா, இப்போ இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மார்ஜின் ட்ரேடிங் பற்றி கேட்டிருந்தாங்க, எக்ஸ்போஷர் கட் பண்ணிட்டாங்களே சார், உங்களோட ஒப்பீனியன்னா தட் இஸ் குட். என்னன்னா, எக்ஸ்போஷர் கொடுத்து தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டுக்கு இல்லாத, கைக்கு மீறின அளவுக்கு கடன் தான் எக்ஸ்போஷர். கடனை வாங்கி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண பிறகு கட்ட முடியல. அதனால தான் பேலன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ குட் திங். இப்போ ஃபண்ட்ஸ் வச்சுருந்தா தான் ட்ரேட் பண்ண முடியும்னா, அப்போ 2 லட்சம் போட்டு உடனே லாஸ் பண்ண முடியும்னா முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஸோ இட் இஸ் அ குட் திங். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்பூஃபிங்க்கு மானிட்டர் பண்ணுவேன்னு சொன்னதும் இட் இஸ் அ வெரி குட் திங் ஃப்ரம் செபி. ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடரை ஹண்ட் பண்ணுறதுல ஒரு மெத்தடை வந்து கட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே இந்த டெப்த்தை பார்த்தோ, இல்லை அதிகமான பையர்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க, அதிகமான செல்லர்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க, இதனால் நான் வந்து பை பண்ணேன், இதனால் இந்த செல் பண்ணேன்றதை
நம்பி பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணி தான் நிறைய பேர் லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ டெப்த்தை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. ட்ரெண்டை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வேஸான்றது ட்ரெண்ட் அனாலிசிஸ், டெக்னிக்கல்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம எதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும், டெக்னிக்கல்ஸ் வச்சு தான் பண்ண முடியுமே தவிர யூ cannot do it using depth, neither any other volumes, neither open interest. இதெல்லாம் என்னன்னா மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்றது காட்டுமே தவிர மார்க்கெட் மேலே ஏறப்போகுது கீழே இறங்க போகுதுன்றது காட்டுறதுக்கான ஒரு டூல் கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் டெப்த்தை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் செபியோட நியூ ரூல் டு கட் ஷார்ட் ஸ்பூஃபிங் பை ட்ரேடர். ஸோ இனிமேல் இது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதில் தப்பிப்பாங்க. ஸோ ஐ ஹோப் யூ would have understand what is spoofing and the new rule of SEBI. So I hope you understand it. Thank you very much for joining. Take care.